வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வா வாத்தியார் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தோட கதை ராஜ்கிரண் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவர் ஒரு அதிதீவிர எம்ஜிஆர் ரசிகர். இவர் ஒரு நாள் நைட்டு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்த செய்தி இவருக்கு தெரிய வருது. எம்ஜிஆர் இறந்து போற அதே நேரத்துல தான் இவருக்கு ஒரு பேரன் பொறக்குறான். அவர்தான் கார்த்தி. எம்ஜிஆர் இறந்த நேரத்திலேயே கார்த்தி பொறந்தனால எம்ஜிஆரே தனக்கு பேரனா வந்து பொறந்திருக்காரு அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுக்கப்புறமா எம்ஜிஆரோட நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த பேரனை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா, ராஜ்கிரண் பண்ற ஒரு சில விஷயங்கள் கார்த்திக்கு புடிக்காதனால, அவர் எம்ஜிஆர விட்டுட்டு, எம்ஜிஆரோட வில்லனான நம்பியார பார்த்து, அவர புடிச்சு போய் அது மாரி வளர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் நலன் குமாரசாமி இதுக்கு முன்னாடி எடுத்த சூதுகவும், காதலும் கடந்து போகும் மாதிரியான படங்கள் 2மே தரமான படங்கள். ஹை ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய படங்கள். ஸோ, அதனால இவர் கார்த்திக் கூட இணையும்போது எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. பட் ரிலீஸ் டேட் தள்ளி போய் இந்த பொங்கலுக்கு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்த ஒரு ஃபேண்டசி, ஆக்ஷன் காமெடி படமா குடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் கார்த்தி. ஆஸ் யூசுவல் அவர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கெட்ட போலீஸாவும், செகண்ட் ஹாஃப்ல எம்ஜிஆர் மேனரிசம் பண்றதுலயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறமா இந்த படத்தோட எங்கேஜிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப். படம் ஆரம்பிக்கும்போதே, இது நம்ம உலகத்துல இல்ல, வேற உலகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேர்ல்ட் பில்டிங்கும் பார்க்க ஒரு மாரி ரெட்ரோ ஃபீலும், ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீலும் கலந்த மாரியான ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்பா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட் நல்ல ஒரு மாஸ் ஹீரோயிக் மூமெண்ட்டா நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக். அவரோட மியூசிக் பல சுமாரான சீனை ரொம்பவே எலிவேட் பண்ணி குடுக்குது. சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. இவங்க எப்படி அந்த படம் நடக்கிற அந்த உலகத்த ஒரு மாரி ஃபியூச்சரிஸ்டிக்காவும், ரெட்ரோவாவும் மிக்ஸ் பண்ணி காமிச்ச மாரி, சந்தோஷ் நாராயணனும் அவரோட மியூசிக்ல ஓல்ட் ஸ்கூல் மியூசிக்காவும் இருக்கிற மாரி, மாடர்ன் மியூசிக்கும் மிக்ஸா இருக்கிற மாரி ஒரு டிஃபரண்டான மியூசிக் ஃப்ளேவர் இந்த படத்துக்கு குடுத்திருந்தாரு. அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட மிச்ச நடிகர்களான கிருத்தி ஷெட்டி, ராஜ்கிரண், சத்யராஜ் அவங்க எல்லாருமே குடுக்கப்பட்ட ரோல நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா இந்த படத்தோட குறைகள் என்னன்னு பார்த்தா, அது எக்கச்சக்கமாவே இருக்கு. அதுல மிக முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் இந்த படத்த எப்படிப்பட்ட படமா கொண்டு போறதுங்கிறதுல டைரக்டருக்கே சின்ன கன்ஃப்யூஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். இத முழு காமெடி படமா எடுத்துட்டு போறதா, இல்ல சீரியஸா எடுத்துட்டு போறதா அப்படின்னு அவரே கன்ஃப்யூஷன்ல இருந்திருக்காரு. அது பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. படத்தோட ஐடியா என்னதான் ரொம்பவே யூனிக்கா, ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும், அத பிரசன்ட் பண்ண விதத்துல நல்லாவே சொதப்பிட்டாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாரி, செகண்ட் ஹாஃப்ல கார்த்தி வந்து எம்ஜிஆர் மேனரிசம்ல சில வேலைகள்லாம் பண்ணுவாரு. அது அந்த மேனரிசமா பார்க்க நல்லா இருந்தாலும், ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல அவர் எம்ஜிஆர் மாரி பண்றது நமக்கு பார்க்க காமெடியா தெரியுது. ஸோ முன்னாடியே சொன்ன மாரி, அது காமெடி சீனா, இல்ல அது சீரியஸ் சீனா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படுது. அத வந்து தவிர்த்திருக்கலாம். அண்ட் சத்யராஜோட கேரக்டர், அவரோட கேரக்டர் வந்து அமைதிப்படை அமாவாசை அந்த கேரக்டரோட ரெஃபரன்ஸ்ல இருக்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. பட் அது பார்க்கும்போது ரொம்பவே ஆக்வர்டா இருந்துச்சு. அவரோட மேக்கப்பும் அந்த பெருசா சரியில்ல. ஆக்சுவலா இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்க்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு கெட்ட போலீஸ். ஆனா அவருக்குள்ள மல்டிபிள் பெர்சனாலிட்டியா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மேனரிசம் இருக்கு. அவரு ரொம்பவே நல்லவரு. ஸோ அந்த கெட்டவன் பண்ற கெட்ட விஷயத்த நல்லவரா போய் இவரு அதையவே தடுத்து நிறுத்தணும். அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் தான். பட் இவங்க பிரசன்ட் பண்ண விதத்துல அது ரொம்பவே சுமாரா பிரசன்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நலன் குமாரசாமி மாரி ஒருத்தர், காதலும் கடந்து போகும், சூதுக்கவும் மாதிரி ஹை ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய படங்கள எடுத்த ஒருத்தர், இவ்வளோ வீக்கான ரைட்டிங்ல ஒரு படம் பண்ணியிருப்பாரா? அப்படிங்கிறதே ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தையே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதியிருந்தா, இது ரொம்பவே சூப்பரான படமா வந்திருக்கும். நல்ல ஐடியா, யூனிக்கான அட்டெம்ப்ட் பட் ஸ்க்ரீன் பிளேல மொத்தமா கோட்ட விட்டுட்டாங்க. ஒரு யூனிக்கான அட்டெம்ப்ட், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்லாம் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா வேணா இந்த படத்த ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவர சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு வேஸ்டட் பொட்டன்ஷியல். நன்றி, வணக்கம்.